This video is sponsored by Eduquest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு இணைவதில் எமக்கு பெருமகிழ்ச்சி. மருத்துவக் கல்லூரிகளில் நடந்த மிகப்பெரிய ஊழல் அம்பலம். ஒப்புதலுக்கு லஞ்சம் வாங்கிய 34 பேர் சிக்கியிருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம இந்த காணொளியில் முழுமையாக காணலாம். மருத்துவக் கல்லூரிகளை நிர்வகிக்கும் ஒழுங்குமுறை கட்டமைப்பில் ஊழல் மற்றும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்ட மத்திய சுகாதாரத்துறை அமைச்சக அதிகாரிகள், தேசிய மருத்துவ கமிஷன் அதிகாரிகள், இடைத்தரகர்கள் மற்றும் தனியார் கல்லூரிகளின் பிரதிநிதிகள் அடங்கிய நெட்வொர்க்கை சிபிஐ அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளார்கள். இது தொடர்பாக அரசு அதிகாரிகள் உட்பட 34 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரின் நயா ராய்பூரை தலைமையிடமாக வைத்து செயல்படும் ரவத்புரா மருத்துவ அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு சாதகமான அறிக்கையை வழங்க ரூபாய் 55 லட்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் தேசிய மருத்துவ கமிஷனைச் சேர்ந்த 3 டாக்டர்கள் அடங்கிய 8 பேரை சமீபத்தில் சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தார்கள். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து சிபிஐ அதிகாரிகள் கூறியது, கைதானவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த மோசடியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் 8 அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த அதிகாரிகள் இடைத்தரகர்கள் வாயிலாக மருத்துவக் கல்லூரிகளின் பிரதிநிதிகளுக்கு சில இரகசிய கோப்புகள் ஆவணங்களை அளித்துள்ளனர். இதற்கு கைமாறாக பல லட்சம் ரூபாய் கைமாறியுள்ளது. இடைத்தரகர்களுடன் கூட்டு சேர்ந்து மருத்துவக் கல்லூரிகளில் தேசிய மருத்துவ கமிஷன் சார்பில் அந்த அதிகாரிகள் ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளனர். சம்பந்தப்பட்ட மருத்துவக் கல்லூரிக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவித்துவிட்டு எதுவும் தெரியாதது போல் அங்கு சென்று அவர்கள் ஆய்வு செய்து வந்துள்ளனர். மேலும் எந்த மாதிரியான ஆய்வு நடக்கப் போகிறது என்பதையும் அவர்கள் முன்கூட்டியே தெரிவித்துள்ளார்கள். இதனால் கல்லூரிகளில் உள்கட்டமைப்புகளை தற்காலிகமாக உருவாக்கியதுடன் போலியாக பல பேராசிரியர்களையும் அவர்கள் கணக்கு காட்டி நற்சான்று பெற்றுள்ளார்கள். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தில் உள்ள மருத்துவ கல்வி நிறுவனங்களின் ஒழுங்கு நிலை மற்றும் செயல்பாடு தொடர்பான முக்கியமான தகவல்கள் சில கல்லூரிகளுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த கல்லூரிகளில் ஆய்வின் போது பல்வேறு ஏமாற்று வேலைகளும் அரங்கேறியுள்ளன. சாதகமான அறிக்கையை பெற ஆய்வு செய்ய வரும் அதிகாரிகளுக்கு கல்லூரி நிர்வாகங்கள் லஞ்சம் கொடுத்துள்ளன. இந்த மோசடி நெட்வொர்க் கும்பலை கண்டுபிடித்துள்ளோம். இது தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சகத்தின் பூனம் மீனா, தரம்பீர், பியூஷ் மல்வன், அனுபவ் ஜெய்ஸ்வால், ராகுல் ஸ்ரீவஸ்தா, தீபக், மனிஷா, சந்தன்குமார் ஆகிய அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தவிர டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் அசோசியல் சயின்ஸின் தலைவர் டிபி சிங், கீதாஞ்சலி, பல்கலை பதிவாளர் மயூர் ராவல், ராவத் பத்ரா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் ரிசர்ச் தலைவர் ரவிசங்கர் ஜி மகாராஜ், இண்டெக்ஸ் மருத்துவக் கல்லூரி தலைவர் சுரேஷ் சிங் படோரியா உட்பட 34 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நன்றி உறவுகளே, இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு. மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு விரைவில் இணைகிறேன். நன்றி, வணக்கம்.